எங்கிருந்து நீ வந்தாயோ கோடீஸ்வரா, எங்கள் நெஞ்சினில் நிறைந்து நின்றாயே கோடீஸ்வரா. நிதம் எங்கள் நினைவுகள் உந்தன் அருளலையில் சங்கமம் கோடீஸ்வரா. இது எங்கள் ஆன்ம கீதம் அன்பே கோடீஸ்வரா. இப்போ நான் ஒரு தெய்வீகமான விஞ்ஞானத்தால் நிரூபிக்க முடியாத விஞ்ஞானமே அதிசயப்படும் ஒரு மெய்ஞான உண்மையை சொல்லப் போகின்றேன். இந்த உண்மை கதை எனக்கு அந்த அன்பு குரு மூலமாக எனக்கு கிடைத்தது. அந்த அன்பு குரு சொல்கின்ற கதையை கேளுங்கள். இது கதையல்ல மக்களே, இது ஒரு காவியம். இது காவியம் மட்டுமல்ல மக்களே, இது ஒரு கண்கண்ட அருட்கடாட்சம். மக்களுக்கு மூட்டை சுவாமி என்ற ஞான வள்ளலால் அளிக்கப்பட்ட ஒரு அருட்கடாட்சம். ஒரு நாள் காலை நேரம் நம்ம அன்பு குரு அவர்களுக்கு மூட்டை சுவாமி அவர்களை பார்க்க வேண்டுமே என்ற உத்வேகம் என்றைக்கும் இல்லாத அளவுக்கு அதிகமாக ஏற்பட்டது. புறப்பட்டு நான் தான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், அப்போல்லாம் அந்த காலகட்டத்திலலாம் வந்து நம்ம மூட்டை சுவாமி அவர்கள் இங்கே தான் இருப்பார். அதாவது இடுமன் மலையில் தான் அந்த அந்த தென்னந்தோப்புலையும் அந்த இடுமன் மலை கோயில்லையும் அந்த பகுதியில் தான் சுற்றிட்டு இருப்பாருங்க. அது சுற்றுலான்னு சொல்லக்கூடாது, அதெல்லாம் ஞான வள்ளலோட பரம ரகசியமான நடைப்பயணங்கள். நமக்கு அந்த ஸ்போக்கன் லாங்குவேஜில் எப்படி சொல்லணும், சுற்றுலாருன்னு தான் சொல்லணும். அதனால் அங்கே தான் சுற்றிட்டு இருப்பாருங்க. இவர் வழக்கம் போல் அந்த இடத்துக்கு, அதாவது இடுமன் மலை அந்த தென்னந்தோப்பு பக்கம் அந்த பக்கம்லாம் போய் எப்படியே கண்டுபிடிச்சாரு, மூட்டை சாமி கண்டுபிடிச்சாரு. மூட்டை சாமி பக்கத்தில் அவர் நினச்ச மாதிரியே ஒரு ஆள்லாம் இருந்தாங்க, ஒரு 5-6 பேர் இருந்தாங்க. இவர் என்ன பண்ணுறாரு, ஆகா நம்ம பார்சல்லாம் கொடுக்கலாம், இட்லி வடையெல்லாம் பார்சல்லாம் வாங்கியிருக்கோம் கொடுக்கலாம், மூட்டை சாமி வந்து நம்மளை ஞான வள்ளல் நம்மளை பாராட்டுவார் அப்படின்னு நினச்சி ரொம்ப சந்தோஷமாக போகிறார். இவர் அவங்க போய் சேர்ந்தப்போ வந்து, அதாவது வீட்டிலேருந்து ஒரு 8 மணிக்கு விட்டார். அங்கே போய் சேர்ந்தப்போ ஒரு 10:30 மணி இருக்கும். அந்த இடத்துல அடைஞ்சோன்னா ரொம்ப சந்தோஷமாக, ஆகா நம்ம வந்து பார்சல்லாம் கொடுக்கலாம், மூட்டை சாமி ரொம்ப நம்ம மேலே ரொம்ப சந்தோஷமாக இருப்பார் அப்படின்ட்டு போகிறாருங்க. பயங்கர ஏமாற்றம். மூட்டை சாமி சொல்கிறாங்க இவ்வளோன்னு பார்த்து, டேய் இவனை கூட்டிகிட்டு போய் அந்த மலை மேலே படுக்க வைங்கடா அப்படின்னாடா. இவருக்கு பயிர்னு போயிடுச்சு. என்னடா அது மணி 10 ஆகுது, கடுமையான வெயில். அப்போ வந்து பயங்கரமான கோடை காலம் வேறுங்க, செம வெயில். என்னடா அது மேலே மலை இப்படி படுக்க வைக்க போகிறாங்களே அப்படி செய்ய வேறு வழி இல்லை. ஞான வள்ளல் சொல்லிட்டாரு நம்ம உபயோகப்படி தான் ஆகணும் அப்படின்னு. 5 பேர் அவரை கூப்பிட்டு வாங்க சார் போவோம் அப்படின்ட்டு மலை மேலே ஏறி அவரை படுக்க வச்சுட்டாங்க. ஒரு இட்லி பார்சல் அதுக்கு ஒரு தண்ணி பாட்டில் வேறு கொண்டு போயிருக்காரு ஒரு பையில் வச்சு. அவ்வளவும் சுமந்துக்கிட்டு விதியே என்னடா அப்படி ஆச்சுன்னு சுமந்து மலை மேலே ஏறி அவங்க சொன்னபடி படுத்துட்டாருங்க. படுக்க வச்சு அவங்க கீழே இறங்கிட்டாங்க. இவர் ஒரு 1/2 மணி நேரம் படுத்த உடனே அப்புறம் வந்து மூட்டை சாமி பக்கத்தில் ஒரு கூட்டம் கூடிருச்சான், ஒரு சிறிய கூட்டம் கூடிருச்சுங்க. ஒரு 20 பேர் இருந்தாங்களாம். அந்த 20 பேரையும் பார்த்து, டேய் அவனை இறங்க சொல்லுங்கடா அப்படின்னாராம். உடனே அந்த 20 பேரும் போய் அந்த கீழே நின்றுட்டு, சார் இறங்க சார் உங்களை சாமி இறங்க சொல்கிறார் அப்படின்னோடனே, சரி நீ வரும் அப்போ ஆள் விட்டா போதும் அப்படின்ட்டு அந்த 6 பார்சலையும் அந்த தண்ணி பாட்டிலையும் எடுத்துகிட்டு லோன்னு இறங்கி கீழே வராராம். கீழே வந்தோடனே, சரி வாங்கடா என்னோட வாங்கடா அப்படின்ட்டு கூட்டிகிட்டு போயிட்டாராங்க. கூட்டிகிட்டு போகிறாராம். காடு மேடு மலை நிலப்பகுதி காட்டுப்பகுதி அப்படி இப்படி அவர் பாட்டுக்கு அலைகிறாராங்க. நடுவில் வந்து ஒரு 17 பேர் பிடிச்சிட்டு போயிட்டாங்களாம். எனக்கு வேலை இருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்களாங்க. மிஞ்சினது 3 பேர். அதாவது இவர் இல்லாமல் வந்து 3 பேர், இவரையும் சேர்த்து 4 பேர் தான் மிஞ்சினது. ப்ளஸ் மூட்டை சாமி ஒன்று, இந்த 5 பேர் தான் மிஞ்சினது. இந்த 5 பேர் அப்படி வழிபயணம் போயிட்டே இருக்காங்க. காலம்புற ஒரு 11 மணிக்கு புறப்பட்டு போனாங்களாம். மூட்டை சாமி போயிட்டே இருக்காராம். அப்புறம் பார்த்தா முத நாள் ஆயிடுச்சான். முத நாள் ஆனோடனே அவர் விடுற பாடு இல்லையா, அப்படியே
ரெஸ்டே இல்லாமல் போயிட்டு இருக்காங்களா. 2வது நாளும் ஆயிடுச்சாங்க. அப்புறம் பார்த்தா செம மழையாங்க. அதாவது வரலாற்றிலே இல்லாத அளவு மழை, அப்படியே மழையாங்க. ஒரு ஓரத்தில் ஒதுங்கினாங்களாம். ஒதுங்கினோடனே அந்த ஒரு பக்கத்தில் ஒரு ஓட்டு வீட்டில் மேலே உள்ள ஓட்டுலேருந்து தண்ணி ஒழுங்கிச்சாங்க. மூட்டைசாமி வந்து தண்ணியை போடுறா அப்படின்னாராம். பக்கத்தில் ஏதோ ஒரு பாத்திரம் மாதிரி ஏதோ எடுத்துட்டு போட்டுருக்கு. இந்த பாத்திரத்தை எடுத்துகிட்டு போய் தண்ணியை போடுறா அப்படின்னாராம். அவர் வந்து அந்த பாத்திரத்தை எடுத்துகிட்டு போய் என்னடா அது ஓட்டில் ஒழிக்கிற தண்ணியை பிடிக்க சொல்கிறாரு அப்படின்ட்டு இந்த பாத்திரத்தை எடுத்துகிட்டு போய் தண்ணியை பிடிச்சாராம். ஒரு சொம்பு நிறையா வந்ததான். அது பெரிய பாத்திரம் போட்டுருக்கு, ஃபுல்லாக வந்ததான். அதை கொடுத்தோடனே மூட்டைசாமி மடக்கு குடிச்சாராம். குடிச்சிட்டு குடுறா அப்படின்னாராம். இவருக்கு ஒரு மாதிரியாக ஆயிடுச்சான். சரி மூட்டைசாமி எதுவும் சொல்லுவாருன்னு பயந்துட்டு இவரும் குடிச்சிட்டாராம். என்னடா மூட்டைசாமி இப்படி இருக்காரு, அவர் என்ன வேணாலும் பண்ணுவார், நமக்கு அது மாதிரி பண்ண முடியுமா அப்படின்னு நினச்சிட்டே இருந்தாராங்க. சரி வாங்கடா அப்படின்ட்டு அப்படியே விடலையாம். 3வது நாள் பயணமும் தொடர்ந்ததாங்க. ஆனால் அதை வேடிக்கை பாருங்க, முதல் 2 நாள் இவங்களுக்கு இருந்த பசி தாகம் எல்லாம் மறைஞ்சு போயிடுச்சாங்க. இவர் கண்கூட அனுபவிச்ச உண்மைன்னு சொல்றாரு நம்ம அன்பு குரு. அதாவது தாகமும் இல்லையா, பசியும் இல்லையா, ஆனா உடம்புல ஒரு உற்சாகம், மனசுல ஒரு உற்சாகம், உடம்புல ஒரு ஸ்ட்ரென்த்து, எல்லாம் என்றைக்கும் இல்லாத அளவுக்கு அவர் வரலாற்றிலேயே அவரோட இத்தனை வயசுல இல்லாத அளவுக்கு எல்லாமே ஜாஸ்தியாக இருந்ததாங்க. அதாவது ஆரோக்கியம் ஜாஸ்தியாக இருக்க மாதிரி ஃபீல் பண்ணாராம். மன ஆரோக்கியமும் சரி, உடல் ஆரோக்கியமும் சரி ஜாஸ்தியாக இருக்க மாதிரி ஃபீல் பண்ணாராம். என்றைக்குமே இல்லாத அளவுக்கு ஒரு வித்தியாசமாக இருக்க மாதிரி ஃபீல் பண்ணாராம். 2வது பசி இல்லையா, 3வது தாகம் இல்லையா. இப்படியே போயிட்டு இருந்தோடனே அப்புறம் அந்த பக்கத்தில் இருந்த 3 பேரையும் சரி போங்கடான்னு அனுப்பிச்சாராம். இவர் மட்டும் வச்சுருந்தாராங்க. இவர் மட்டும் வச்சுட்டு அப்புறம் அவராக மனசு இறங்கி சொன்னாராம், சரி நீ ஊருக்கு போகணும்ல, வா நான் உன்னை வழி அனுப்புகிறேன் அப்படின்ட்டு அந்த திண்டுக்கல் பழனி மெயின் ரோடு கூட்டிகிட்டு போய் அந்த பஸ் ஒரு இடத்துல என்னாராங்க. அங்கே ஒரு பாலம் மாதிரி இருந்துச்சாங்க. அந்த பாலத்தில் இவரை உட்கார வச்சாராம். உட்கார வச்சுட்டு அப்புறம் திடீர்னு என்ன நினைச்சாரா தெரியல, இங்கே வாடா அப்படின்னு சொல்லிட்டு மூட்டைசாமி என்ன பண்ணாராம், அவரோட இடுப்பு பகுதியை காமிச்சு, அதாவது இந்த முடிச்சு மாதிரி அந்த அவரோட அந்த ஜிப்பாவில் ஏதோ சம்திங் ஏதோ முடிச்சு மாதிரி போட்டு வயிற்றில் இருக்கிருந்துருப்பாருன்னு நினைக்கிறேன். அந்த இடத்த காமிச்சு, டே இங்கே தடவி விட்றா, இங்கே சொரிஞ்சு விட்றா அப்படின்னாராம். இவர் வந்து அன்பு குரு அந்த இடத்த பார்த்தாராம். அப்படியே பாவம் மூட்டைசாமிக்கு அப்படியே இருக கட்டின தடம் அப்படியே இருந்ததா, புண்ணு மாதிரி இருந்ததான். சாமி ஒரு பெரிய புண்ணு மாதிரி இருக்குது சாமி, நான் போய் பக்கத்தில் ஏதாவது நான் வந்து மருந்து ஏதாவது வாங்கிட்டு வர்றேன் அப்படின்னா சரி போ அப்படின்ட்டாராம். இவர் பக்கத்தில் ஏதோ விசாரிச்சு ஏதோ ஒரு மெடிக்கல் ஷாப் ஏதோ அப்போ திறந்துருக்கும் போல் இருக்கு. பக்கத்தில் ஏதோ விசாரிச்சு ஏதோ ஒரு மருந்து ஆயின்மெண்ட் வாங்கிட்டு வந்தாராம். ஆயின்மெண்ட் வாங்கிட்டு வந்து மூட்டைசாமிகிட்ட கொடுக்குறாராம். இவர் மூட்டைசாமி என்ன பண்ணுறாரோ அந்த ஆயின்மெண்ட்டை பிதுக்கி தலையில் தடவிக்கிறாராம். ஆயின்மெண்ட் அந்த இடத்துல தடவாமல், அந்த இடுப்பு பகுதியில் புண்ணு இருக்க இடத்துல தடவாமல் தலையில் தடவிட்டாராம். இவருக்கு ஆச்சரியமாக போயிடுச்சான். என்னமோ ஒரு பரிபாஷையில் வந்து பேசுகிறது தான் பரிபாஷையில் பேசுவார், ஆனால் இப்போ வந்து செயலையும் பரிபாஷை பண்ணுறாருங்க அப்படின்ட்டு ஒரு ஆச்சரியப்பட்டாராம். அப்புறம் வந்து திடீர்னு என்ன பண்ணாராம், இவரை கூப்பிட்டு டே நீ அந்த இடத்துல உட்கார வேண்டாம், வாடா அப்படின்ட்டு வேற ஒரு இடத்துல உட்கார வச்சுட்டு இவர் என்ன பண்ணாரா, ஒரு புளிய மரம் இருந்ததாங்க. அந்த புளிய மரத்தை அப்படியே ஒரு 4-5 சுற்றி வந்தாராம். சரி இது ஒரு பரிபாஷை செயல் போல் இருக்கு, முட்டைசாமி இப்பெல்லாம் பரிபாஷையில் பேசுறது இல்லை, பரிபாஷையில் செயலே பண்ணுறாரு அப்படின்னு நினச்சாராங்க. அப்படி நினச்சிட்டு இருந்தவர் திடீர்னு பாருங்க ஒரு பிரபஞ்ச அதிசயம் பாருங்க. திடீர்னு அப்படி பார்க்குறாங்க. இவர் முடிச்சுட்டு தான் இருந்தாராம். கனவு இல்லையா, கனவுக்கும் நனவுக்கும் இடைப்பட்ட நிலைன்னு சொல்ல முடியாதான், முழு விழிப்பு நிலையாங்க. கண்ணை திறந்துட்டு இருந்தாராம். இப்படி பார்க்குறாங்க. அப்படியே ஆகாயத்திலேருந்து மூட்டைசாமி பிரகாசமாக ஒரு ஜோதி வடிவத்தில் அப்படியே ஜோதி விக்கிரக மாதிரி அப்படியே இறங்கி வந்து இவர் பின்னால் நிற்கிறாராங்க. மூட்டைசாமியோட பின்புறத்துக்கும் அந்த ஆகாயத்துக்கும் நடுவில் தங்க கம்பி மாதிரி ஒரு கனெக்ஷன் வேற இருக்காங்க. இது அப்படியே 5 நிமிஷம் ஒரு வச்ச வாங்காமல் பார்த்துட்டு இருக்காராங்க. எந்த உரையாடலும் இல்லை. எப்படி, அதாவது தங்க விக்கிரகம் மாதிரி வந்து ஒரு ஜோதியும் தங்க விக்கிரகமும், தங்க ஜோதியும் தங்க விக்கிரகமும் கலந்த மாதிரி ஆகாயத்திலிருந்து மூட்டைசாமி இறங்கி வருகின்றார். இவர் கனவல்ல நனவல்ல விழிப்பு நிலையில் இருக்கின்றார். அதை கண்கூடாக பார்க்கின்றார். மூட்டைசாமி அப்படியே தங்க விக்கிரகமா பொன் நிறத்தில் அப்படியே அந்த ஜோதியும் விக்கிரகமும் கலந்து வந்த மாதிரி மூட்டைசாமி இறங்கி வந்து இவர் மூட்டைசாமிக்கு பின்னால் பார்க்குறாரா. மூட்டைசாமிக்கு பின்புறத்திலிருந்து அந்த பின்புற உடம்பிலிருந்து ஆகாயம் வரையிலும் ஒரு தங்க இணைப்பு, தங்க கம்பி இணைத்துக் கொண்டிருந்ததாம். இந்த காட்சியை 5 நிமிஷம் வச்ச வாங்காம பார்த்தாராங்க. எந்த உரையாடலும் இருவருக்கு இடையில் இல்லை. அந்த 5 நிமிஷத்துக்கு அப்புறம்
அந்த காட்சி மறைஞ்சிச்சாங்க. மூட்டை சாமி என்னடா பார்க்குற அப்படி அப்படின்னாராம். இவருக்கு அப்படியே திக்கும் காட்டு போயிட்டாராம். ஒன்றுமே வார்த்தையே வரலையாங்க. அந்த இடத்துல மௌனம் தான் நிலவனதான். ஒரு மூட்டை சாமி கேட்ட பிறகு என்னடா பார்க்குற அப்படின்னு கேட்ட பிறகு அவர் அந்த பேசுனது தான். அதுக்கப்புறம் 2 பேருக்கும் இடையில உரையாடலே கிடையாதாங்க. இவர் சொல்றாரு அந்த காட்சியை, இவர் வர்ணிக்கிற விதம் இவருக்கு வார்த்தையே வரலங்க. அப்படியே அன்பு குரு அப்படியே உணர்ச்சி வசப்படுறாருங்க அந்த காட்சியை வர்ணிக்கிறப்ப. அப்புறம் சொல்றாரு, இன்னொன்று நினச்சி பார்த்தாராம். சரி, அந்த புளிய மரத்தை சுற்றுனதும் அந்த ஆயின்மெண்ட்டை தலையில் தடவிட்டதுக்கும் என்ன காரணம் அப்படின்னு நினச்சி அவரே கன்வின்ஸ் ஆகிட்டாராம். சரி, அதுவும் ஏதோ பரிபாசை செயல் தான், அதுக்கு காலம் நமக்கு விடை கொடுக்கும். ஆனால் இந்த தங்க விக்கிரக காட்சி என் வாழ்நாளிலே மறக்க முடியாது அப்படின்ட்டு அவர் நினச்சிட்டு அப்படியே அந்த ஒரு தெய்வலோக காட்சிகளை மனதில் நினைத்து கொண்டே அவர் கிராமத்திற்கு சென்றார். மீண்டும் அன்பு குருவின் அதிசயமான ஒரு அனுபவத்துடன் உங்களை சந்திக்கின்றேன். ஆத்ம நன்றி.